வணக்கம் மக்களே. கவலை மீனை வச்சுக்கிட்டு கம கமக்கும் மீன் குழம்பு வந்து எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கவலை மீன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இது போல் சின்ன சின்ன இதை வந்து பொடி கவலைன்னு சொல்லுவாங்க. ஸோ பெருசு கிடையாது, இந்த பொடி கவலை வச்சுட்டு ஒரு அருமையான குழம்பு தாங்க. ஸோ அதுக்கு ஒரு மீன் சட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு பிஞ்ச் உளுத்தம் பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சதும், ஸோ எப்போதுமே எங்கள் வீட்டு மீன் குழம்புல இதுதாங்க ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ நல்ல வாசனை கொடுக்கும். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடவம் சேர்ப்போம். ஸோ இந்த வடவம் வந்து நல்லா பொரியட்டும். ஸோ பொரிஞ்சதும் ஸோ கொஞ்சமாக கறிவேப்பிலை. ஸோ இந்த குழம்புக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், ஸோ ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணிட்டாச்சு. ஸோ 5 பச்சை மிளகாய், ஒரு மாங்காய். ஸோ மீன் குழம்புனாலே நல்லா இருக்குங்க, மாங்காய் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நல்லா வந்து எண்ணெயில் வறுபட்டோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அது நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதங்கியதும் பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாய் வந்து 5 எடுத்திருக்கேன், நீட்டாக கட் பண்ணி அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப காரசாரமாக இருக்கும். ஸோ 5 பச்சை மிளகாய், ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு தக்காளி, ஸோ அதையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வெங்காயம், தக்காளி, இந்த பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கட்டும். சரி, நல்லா வதங்கட்டும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி செய்யறதுக்கு முன்னாடி புளி கரைசல் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு எம்சி அளவுக்கு புளி எடுத்துங்க, அதை கரைச்சி வச்சுங்க. அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த கிண்ணத்தில். அங்கே நல்லா வந்து வெங்காயம் தக்காளி வதங்கியதும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புளி கரைசலை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதில் கொஞ்சமாக போதுமான அளவுக்கு தண்ணீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தான் தண்ணீர் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள் தாங்க. ஸோ இதில் எல்லா மசாலாவும் சேர்ந்துருக்கும், தனியா, சீரகம்லேருந்து ஸோ கருவேப்பிலை, சுக்கு இருந்தது. அதனால் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் நாங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ஆட் பண்ணலாம். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள் வந்து தனியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா அங்கே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நல்லா கொதிச்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாங்காய் போட்டால் இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மாங்காவே நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதே சமயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மீனையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மீன் நீங்கள் சுத்தம் பண்ணும்போது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவில் பகுதியெலாம் எடுத்துகிட்டு உப்பு, ஸோ கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மீனுங்கள் எல்லாமே இதில் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ எல்லா மீனையும் போட்டாச்சு. கொஞ்சமாக லைட்டாக நம்ம பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே குக் ஆகிடுங்க. அது நல்லா கொதித்து வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அங்கே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டேன், மாங்காய் எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அது நல்லா வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஸோ மீனும் அங்கே ரெடி ஆகிருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் தாங்க, அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான பொடி கவலை மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.